Praise the Lord. இந்த மே மாதத்தில் 12ஆம் தேதியாகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். The book of Jeremiah chapter 17 verses 7 and 8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கும் போது நம்ம எப்படிப்பட்ட மரமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தரை நம்ம நம்பிக்கையாக வைத்திருக்கிறோமா? கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை இருக்குதா? இன்றைக்கி நம்ம நம்பிக்கை எதன் மேலே இருக்கிறது? மனிதர்கள் மேலே நம்பிக்கை இருக்குதா? பணத்தின் மேலே நம்பிக்கை இருக்குதா? அழகோ இல்லை பலத்தில் நம்புறீங்களா? இல்லை நீங்கள் கர்த்தரை நம்புறீங்களா? பிரியமானவர்களே, நீங்கள் மனிதர்களை நம்புவீர்களே ஆனால், நம்மளுடைய சுய பலத்தை நான் நம்புவோமே ஆனால் அது ஒரு நாள் நம்மளை விட்டு போய்விடும். இன்றைக்கி நம்மளை பார்த்து உங்களுக்கு நான் கட்டாயம் உதவி செய்கிறேன், உங்களுக்கு செய்யாமையா அப்படின்னு சொல்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நாட்கள் கழித்து அவங்க இருப்பாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. ஆண்டவரை நம்புங்க. அல்லேலூயா. கர்த்தர் அந்த நபர்களை நமக்கு கொடுத்து நம்மளை தேவைகளை சந்திப்பார். தேவனை நம்முடைய முகங்கள் பார்க்க வேண்டும். நம்ம கர்த்தரை நம்பும் பொழுது நம்ம எப்படிப்பட்ட மரமாக இருக்கிறோம் தெரியுமா? அது தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட ஒரு மரம். அந்த தண்ணீர் அண்டையில் ஒரு மரம் இருந்துச்சுன்னா அது என்ன செய்யும்? கால்வாய் ஓரமாக தன்னுடைய வேர்களை அது விடுகிறது. அந்த வேரெல்லாம் அப்படி பசுமையாக இருக்குது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அங்கே தண்ணீர், அப்படியே அந்த தண்ணீர் போய்கிட்டே இருக்கிறதுனால அந்த வேர்லேருந்து அந்த தண்ணீர் எடுத்து அதனுடைய எல்லா மரத்துக்கு எல்லாத்துக்கும் அது கொடுக்குது. அது உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்குது. உஷ்ணம் நல்ல பீக் சம்மர் சீசன், நல்ல பயங்கரமாக சூடாக இருக்கிற நேரத்தில் கூட அதனுடைய இலையெல்லாம் பச்சையாக இருக்குது. ஏன்? அதுக்கு கவலை இல்லை. ஏன்னா அதுக்கு எப்போதுமே தண்ணீர் பாய்ஞ்சிக்கிட்டே இருக்குது. தண்ணீர் அதுக்கு இடைவிடாமல் கிடைக்கிறது. மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் அது வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரம். ஆமேன். மழையே இல்லாத நாட்கள், மழையே தாழ்ச்சி, ரொம்ப ரொம்ப மழை இல்லாமல் அப்படியே எல்லாம் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போகிற சூழ்நிலையிலும் இந்த மரமானது அது தப்பாமல் கனி கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அது நீரூற்று அண்டையிலே நாட்டப்பட்ட மரம். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சா இப்படிப்பட்ட மரத்தை போல் நம்ம இருப்போம். எப்பவும் இலை பச்சையாக இருக்கும். அது நல்ல நாட்களோ கெட்ட நாட்களோ, சுகமுள்ள நாட்களோ சுகவீனமான நாட்களோ, நஷ்டம் வருதோ லாபம் வருதோ, எல்லா சூழ்நிலையிலும் நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கும்போது நம்ம எப்போவுமே கனி கொடுப்போம். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைப்போமா? இன்றைக்கி இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வசனத்தை இதுக்கு முந்தின 2 வசனங்களில் நம்ம வாசிக்கலாம். அப்போ தான் இதனுடைய எம்ஃபசிஸை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். இது பாருங்க, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தரவெளியில் கரளையை போன செடியை போல இருந்து நல்ல நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியிருந்து உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தரை விட்டுட்டு மனிதர்கள் மேலே, என்னுடைய சுயத்தை மேலே நான் நம்பிக்கை வைக்கும்போது நான் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வனாந்திரத்தில் ஒரு செடி வளர்கிற மாதிரி அவங்க இருப்பாங்க அப்படின்னு ஆலோசனை. நன்மை வருகிறத அவங்க காணவே மாட்டாங்களாம். ஏன்னா அவங்க கர்த்தரை நம்பலை. பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம நம்பிக்கை எதன் மேலே இருக்குது? நம்முடைய வேலையில் நம்பிக்கை இருக்குதா? டாலரில் நம்பிக்கை வச்சுருக்கிறோமா? அமெரிக்கா தேசத்தில் இருக்கிறதுனால அதில் ஒரு நம்பிக்கை இருக்குதா? எனக்கு இவங்கள தெரியும், அவங்கள தெரியும், பெரிய பெரிய ஆட்கள்லாம் தெரியும், அதில் நம்பிக்கை இருக்குதா? இல்லை எனக்கு பலன் இருக்குது, நான் பண்ணிடுவேன், நம்ம நம்புகிறோமா? நம்முடைய நம்பிக்கை எதன் மேலே இருக்குது? 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆண்டவர் நம்மளுக்கு காட்டுறாரு.
எதன் மேலே? மனுஷங்களை நீ நம்பினா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீ கர்த்தரை நம்பினா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் காட்டுகிறார். இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கையை மனிதர்கள் மேல் அல்ல, கர்த்தர் மேல் வைப்போம். ஹல்லேலூயா. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புகிறதற்கு அவன் எம்மாத்திரம் அவன் ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம சிலருக்கு நினச்சா கூட ஹெல்ப் பண்ண முடியாமல் சில நேரங்களில் போய்விடுகிறது இல்லை? அப்போ நம்ம நம்பிக்கை என்ன? யார் மேலே? கர்த்தர் மேலே. எல்லா நம்பிக்கையும் கர்த்தர் மேலே நம்ம வைக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கி அமெரிக்கன் டாலரில் நீங்கள் பார்க்குறீங்களா? அதில் என்ன எழுதியிருக்குது? இன் காட் வி ட்ரஸ்ட். அமெரிக்கன்ஸ் அதை உணர்ந்து எழுதுனாங்களா தெரியல. ஆனால் இன்றைக்கும் அந்த டாலர் பில்லு அதில் இன் காட் வி ட்ரஸ்ட், கர்த்தரை நாங்கள் நம்புகிறோன்னு சொல்கிறாங்க. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்புகிற தேசம் செழிக்கும், கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் செழிப்பார்கள், கர்த்தரை நம்புகிற குடும்பம் செழிக்கும். ஆமாம் பிரியமானவர்களே, நம்ம நம்பிக்கையை வேறு எதன் மேலேயும் வைக்காமல் எல்லாரும் நமக்கு தேவைதான், ஆனால் எனக்கு கொடுத்தது தேவன். ஆமேன். இப்போ ஒருத்தர் நமக்கு உதவி செய்கிறாங்க, இவங்க தான் எனக்கு பெரிய உதவி செஞ்சுருக்கிறாங்க, கர்த்தர் இவர்கள் மூலமாக எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த நம்ம பழகிக்கொள்வோம். ஆண்டவரையே நம்ம நம்பிக்கையாய் கொள்வோம். எந்த சூழ்நிலையும் சரி, நம்ம பலவீனமாக இருந்தாலும் சுகவீனமாக இருந்தாலும், எந்த சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம கடந்து போனாலும் நம்முடைய பலன், நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் ஒருவரே. நம்முடைய நங்கூரம் கர்த்தர் மாத்திரம். The Lord is my confidence, the Lord is my hope and strength. ஆண்டவர் தான் எனக்கு நம்பிக்கை, ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம். ஆமேன். எல்லாவற்றையும் செய்கிறவர் அவர் தான். அந்த தேவனை நான் நம்புவோம். டாக்டர்ஸ், மெடிசன்ஸ், எல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருந்தாலும் நம்ம நம்பிக்கை கர்த்தர் தான். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் அவங்களெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் எப்படி வேணாலும் நமக்கு அற்புதம் செய்வார். மனிதர்கள் மூலமாய் ஆண்டவர் செய்கிறார். அப்படியாக கர்த்தருக்குரிய மகிமையை கர்த்தருக்கு செலுத்த தேவன் கிருபை செய்வாராக. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். கர்த்தர் கொடுத்த நல்ல வசனத்துக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?